எப்பவுமே ரூம் டூர்னா காட்டுறவங்க தான் உள்ள கூப்பிடுவாங்க. இன்னைக்கு நீங்க உள்ள இருங்க, நான் உள்ள வரேன். நான் வெளியே இருந்து உள்ள வரேன். அதுதான் ஆல்ரெடி வந்துட்டேன்ல, எதுக்கு மறுபடியும் வந்துகிட்டு? ரூம் உள்ள போய் ஒரு விஷயத்தையும் க்ளோஸ்ல போய் காட்ட போறேன். என்னன்னு காட்ட போறேன், எப்படி வந்துச்சுன்னு காட்ட போறேன். எப்பவுமே வீடியோல பாப்பீங்கல்ல, அந்த வால் தான் இந்த வால். எதுக்காக நேவி ப்ளூ சூஸ் பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, வீடியோல கொஞ்சம் சீரியஸா தானே பேச போறோம், கொஞ்சம் டீப் டைவ் தானே பண்ண போறோம். அதுக்கு கலர் சைக்காலஜி படி இந்த நேவி ப்ளூ சூஸ் ஆகுங்கிறதுனால நேவி ப்ளூ இந்த சைடு எடுத்திருந்தேன். இப்போ என் டெஸ்க் கொஞ்சம் க்ளோஸா பாத்தீங்கன்னு வைங்க, இந்த மானிட்டர் வந்து பென்கியூல வந்து ஒரு 4K சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு 32 இன்ச் மானிட்டர் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இந்த 4K ரெசல்யூஷன் கொஞ்சம் எடிட் பண்ணும் போது வீடியோ கிளாரிட்டி நல்லா தெரியணுமேங்கிறதுக்காக 4K வாங்கியிருந்தேன். இப்போ லேப்டாப் செகண்ட் ஸ்கிரீனா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது இல்லையன்ட்டு பென்கியூல 24 இன்ச் ஸ்கிரீன் ஒன்று வாங்கி செகண்ட் ஸ்கிரீனா போட்டிருக்கோம். இந்த லைட்டு ரெண்டுமே அமேசான்ல வாங்கின லைட் தான். இது ஏதோ ஆர்டிஸ்டிக் லேம்போ ஏதோ இருக்கும். உள்ள போட்டிருக்கிறது எல்லாமே இந்த விப்ரோ LED பல்பு தான் போட்டு வச்சிருப்பேன். எல்லாம் ஒரே ஆப்ல யூஸ் பண்ணணும், கலர் அப்படியே ஈஸியா ஒரே ஆப்ல மாத்திடலான்ட்டு. நம்ம புலையார் இருக்காரு இல்லையா, புலையார் எதுக்கு இங்க வச்சிருக்கேன்னா, இவரை பார்த்தாலே நான் என்கிட்டயே பேசிக்கிற மாதிரி இருக்கும். அறிவை யூஸ் பண்றா பாதி நேரம் யூஸ் பண்றதே மறந்துடுறா அப்படி. அவருக்கு கியூட்டா ஒரு கேண்டில், நம்மளுக்கு வேலை பண்ணும் போதுக்கும் கேண்டில் லைட் சூப்பரா இருக்கும் நைட்டு. அப்புறம் ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்ட், அப்படியே ஒரு செட்டா புலையாருக்கு ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சிட்டோம். அப்புறம் சரி ஸ்பீக்கருக்கு வந்து இந்த மிவி ஸ்பீக்கர் வாங்கிடுவோம், கொஞ்சம் நல்லா பார்க்க பெருசா இருக்கு, நல்லா ஒரு 120 வாட்டா இருந்துச்சுங்கிற ஒரே காரணத்தால் தான் வாங்கினேன். இதுதான் இருக்கிறதுல விலை கம்மியா இருந்துச்சு. அப்புறம் மேக்குக்கு வந்து தனியா ஒரு கீபோர்டு வாங்கின வேற. இது வந்து ஒரு ஆட் ஷூட் பண்ணி கொடுத்தேன். அந்த ஆட் ஷூட் பண்ணி கொடுத்ததுக்கு வந்த ஒரு பர்சன்டேஜ்ல இதெல்லாம் வாங்கினது. இந்த லேம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. இந்த லேம்பு தான் ஆஹா, ஃபர்ஸ்ட் வாங்கினதே இந்த டெஸ்க்கு இந்த லேம்பு தான். என்னடா இவ்வளவு அருமையா இருக்கே, இதுல வந்து கலர் கலரா மாத்தினா ரொம்ப பயங்கரமா இருக்குமே தான் இந்த லேம்பு மெயினா வாங்கி பின்னாடி வந்து ஸ்ட்ரிப் லைட் போட்டிருக்கேன். இது வந்து கலர் கலரா என்ன கலர் வேணா மாத்தலாம், என்னென்ன எஃபெக்ட்லாம் கொண்டு வரலாம். இது ஒரு சூப்பர் பிரம்மாண்டமான லைட். என்னடா தொட்டோனே வேலை செய்ய மாட்டேன், இல்ல வருது. இது ஏதோ வேற மோடுல வச்சிருக்கேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐக்கியால வாங்கின ஒரு பெக் போர்டு. ஐக்கியானா அமேசான்ல ஒரே ஒரு பீஸ் பேலன்ஸ் இருந்துச்சு, வெள்ளை கலரா வேற இருந்துச்சா, அது அசிங்கமா தெரியுமேன்ட்டு இதுல ஒரு கருப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டு இதை வந்து என்னோட ஃப்ரெண்டோட அம்மா ஒருத்தங்க கிட்ட கொடுத்தேன். இதெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான். அவங்க இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அருமையா. அண்ட் well fortunately this chair is a birthday gift which I got. Mind blowing. நல்ல மனசு உள்ள ஃப்ரெண்டு எனக்கெல்லாம். அப்புறம் இந்த டேபிள் நிக்க கூடாது அப்படின்னு டாக்டர்லாம் அறிவுறுப்பாங்க இல்லையா, சரி அப்பப்போ நின்னுக்கலாம் அப்பப்போ உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏத்தி இறக்குற டேபிள். எல்லாரும் அந்த மெக்கானிக்கல் தான் வாங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து போயிடும் டிஜிட்டல் அப்படின்ட்டு. டச் வுட் இப்போ வரைக்கும் போல. இப்போ போச்சுன்னா எவனாவது கண்ணு வச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும், மாட்டிப்பீங்க. கண்ணாடி எடுத்து போட்டுப்போம். இந்த ரூம்ல எங்க பார்த்தாலும் கண்ணாடி இருக்கும், ஏன்னா இது எங்க அப்பா இருந்த ரூம். திரும்பி பார்க்குற இடம்லாம் கண்ணாடி இருக்கும். அதனால அதை கண்ணாடி ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பெயிண்டிங்கை வாங்கி வச்சுட்டா அழகா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சிவன் பெயிண்டிங் ஒன்று வச்சு அப்படியே இந்த சைடு ஃபுல்லா கொஞ்சம் முருகருக்கு ஓரளவுக்கு டெடிகேட் பண்ணுவோம். எங்க அப்பாவை வச்சுப்போம். இந்த சைடு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி பர்சனலான சைடா வச்சிருக்கேன். நடுவில் இவன் இருப்பான், இவனை வச்சு இங்க பின்னாடி ஒரு ப்ளூ கலர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. அப்புறம் இங்க நருட்டோ இருக்கு பாத்தீங்களா, இந்த மியூசிக் பாக்ஸ். காப்பி ரேட் ஏதாவது வந்துற போது. சன்கிளாஸ் கலெக்ஷன். இந்த சன்கிளாஸ் வந்து சவானால வாங்கினது. இதுவும் 150 ரூபா தான். இதுவும் சவானால வாங்கினது 150 ரூபா. இது வந்து எங்க வாங்கினேன் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா இந்த கண்ணாடி தான் போடுறதே இல்லை. இது வந்து கியூ அந்த ஸ்டிக்கர் தான் வாங்கிருப்பான் பாத்தீங்களா, அதுல வாங்கினது. சூப்பரா இருந்துச்சு, பாக்யராஜ் கண்ணாடின்ட்டு பாக்யராஜ் கண்ணாடி வாங்கினேன். இது வந்து H&M வாங்கினது. இது 700 ரூபாய் என்னமோ இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா தான் காசு போட்டிருக்கேன் இதுலன்னு வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட ஒயரிங் இதுலயும் ஒழிச்சு வச்சிருக்கேன். எது முடிஞ்ச அளவுக்கு தெரியும், ஒயர்லே வெளியே தெரியக்கூடாது. சொன்னல எங்க பார்த்தாலும் கண்ணாடி இருக்கும்ட்டு. இங்க ஒரு கண்ணாடி, இங்க ஒரு கண்ணாடி இருந்துச்சு, இங்க ஒரு கண்ணாடி, அதை நான் திறந்து விட்டேன். பாத்ரூம் டோர் இது. இந்த பாத்ரூம் டோருக்கு வெளியில ஒரு கண்ணாடி. அந்த மாதிரி திரும்புற இடம்லாம் இந்த ரூம்ல கண்ணாடி தான் இருந்துச்சு. இது வந்து இன்னொரு வால். எல்லா சைடும் பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனாலிட்டி லைட்டா அதுல இருக்கும். பாக்ஸிங் பேக் இங்க தான் ட்ரெயின் பண்ணுவேன். எப்பயாவது எனக்கு வெளியில அப்பப்போ எனக்கு ஜிம் போகலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வீட்டில் பண்ணவும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எப்பயாவது போர் அடிச்சதுன்னா கொஞ்சம் லைட்டா ட்ரெயின் பண்ண போவேன். குத்திக்கிறதுக்கு இந்த அப்பர் கட் பேக் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த ரெண்டுமே ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல ப்ளூ கலர் ஒரு தீம்ல கொண்டு வந்தா ஒரு மாதிரி ஜாப்பனீஸ் வால் மாதிரியே இருக்கும். அந்த ஆர்டிஸ்டிக்கா ஆனிமேல பார்ப்போம்ல அந்த மாதிரி வால் மாதிரி இருக்கும் நினைச்சேன். கரெக்டா தான் நினைச்சிருக்கேன். நல்லா வந்துச்சு இது ரெண்டும். இது பின்னாடி ஆல்ரெடி இருந்த ஸ்பீக்கர் தான். என் அப்பா ரூம்னு சொன்னால அவர் வச்சிருந்த ஸ்பீக்கர் தான். அதுலயும் சும்மா எதுக்கு இருக்கு, அது ரெண்டு போக்கேமான் அதுல உட்கார வைப்போமேன்ட்டு அதுல 2 போக்கேமான் உட்கார வச்சிருக்கேன். இது வந்து நம்மளோட ஷூ கலெக்ஷன். இந்த ஒரு சைடு இந்த ஷூ இருக்குல்ல, இது வந்து நான் ஃபர்ஸ்ட் என் சேலரியில வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த டைம்லாம் ஷூ தான் ரொம்ப பிடிக்கும்.
ஷூ வாங்குவோமே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வாங்கினதே இந்த ஷூ தான். இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் யூகேல இருக்கான். சரி பிளாக் ஃப்ரைடே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்களே வாங்கிட்டு வாடா வரும்போதுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தா காசு வாங்க மாட்டேன்ட்டான்ப்பா, எங்கேயோ போய் விட்டான். அப்படி இருந்துச்சு இந்த ஷூ, அப்படி வந்துச்சு. இது வந்து என் கசின் அக்கா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணதுக்கு நினைக்கிறேன். அதுக்கு வந்து கிஃப்டா கொடுப்போமே, நான் 12th என் பர்த்டேக்கு கிஃப்டோ அதுக்கு வாங்கி கொடுத்தது இந்த ஷூ. ஏன்னா சொன்னல அப்பெல்லாம் எனக்கு ஷூ தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே இந்த சைடு போனோம்னா, அப்படியே இந்த சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஷூ ஃபர்ஸ்ட் யூகே போறோம். யூகே போகும்போது கொஞ்சம் போகும்போது அலங்காரமா பண்ணிட்டு போவோம். பழைய ஷூ எல்லாம் போடக்கூடாது, புது ஷூல தான் வாங்கணும்ட்டு டப்பால்னு ஒரு வெள்ளை ஷூ வாங்கிட்டா எல்லாத்துக்கும் போட்டுக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் இதை தான் வாங்கினேன். திஸ் ஷூ என் அப்பா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த ஷூ. இது வந்து பிளாக் ஃப்ரைடேவோ ஏதோ ஒரு இதுல அவனோட எல்லா மாடலுக்கும் விற்கும் போது ஒரே ஒரு மாடல் மட்டும் என்ன பண்ணுவான், 20 பவுண்டுக்கோ என்னமோ அந்த மாதிரி ரேட்ல போடுவோம். அந்த மாதிரி தூக்குனது தான் இது. அப்புறம் இந்த போக்கேமான்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டும் ஓரமா, நீயும் ஜாலியா இருப்பா. ஃபுட்பால் நம்மளுக்கு ரொம்ப பிடித்த விளையாட்டு. அப்புறம் அதுக்கு ஒரு ஃபுட்பாலுக்கு ஒரு லைட்னா பாத்துக்கங்களேன். இப்போ மட்டும் எதுக்கு இந்த மக்குப்பைய நேரா வச்சிருக்கலாம் கேமராவை நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த வாழை தான் பெரும்பாலும் இன்ஸ்டாகிராம் ஷூட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இந்த மூடில் தான் என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கணும், இந்த மூட்ல தான் கான்டென்ட் பண்ணணுங்கிறதுனால பின்னாடி வந்து அதை டீகோட் பண்றேன். இருங்க காட்டுறேன். இன்ஸ்டாகிராம் பயோல பாத்தீங்கன்னா த்ரோயிங் பஞ்சஸ், டர்னிங் பேஜஸ் அண்ட் டாக்கிங் ஃபிலிம்ஸ் வச்சிருப்பேன். அது வந்து எல்லாமே ஒரு ஃப்ரேம்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக இங்க ஒரு பாக்ஸிங் பேக் இருக்கா, அது மேலேயும் போக்கேமான். எப்படி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு ரீடர் செட்டப் கொடுக்கணும்ட்டு நம்ம புக்கெல்லாம் வச்சிருக்கேன். பேசுறது வந்து படங்கள் தான் பேசுவேன், அதனால நம்ம பயோக்கு சூட்டபிளா இருக்கிறது மாதிரி ஒரு பேக்ரவுண்டு. அப்படியே கொஞ்சம் கீழே எட்டி பாத்தீங்கன்னா அப்பப்போ போர் அடிச்சதுன்னா அதாவது கொஞ்சம் நெஞ்ச டம்பிள்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பேண்டு, டச்சிங் டிங்கரிங் அதுக்கு மட்டும் வச்சிருப்பேன். இந்த வால் வந்து டிவி பாக்குறதுக்குன்னு சொல்ல முடியாது, இங்க டிவி பார்க்க மாட்டேன் பெருசா. பின்னாடி அது பாட்டு மட்டும் ஓடும், வேற எதுவும் நடக்காதுங்க. எப்பயாவது எப்பயாவது இந்த பிரேக் டைம்ல ஏதாவது சிட்காம் சாப்பிடும்போது சிட்காம் அதுக்கு மட்டும் தான் இந்த டிவி பெருசா யூஸ் படும். இது ஃபுல்லா என் அப்பா வச்சிருந்த பழைய பொருட்கள் தான். ரெக்லைனர் கூட அவரோட பொருள் தான். இது சரி அவரோட ஞாபகார்த்தமா இங்க உட்காந்து அவருக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருவோமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி லைட்டா அப்போ அங்க இங்க மாட்டி இருக்கிறத தவிர இதை வந்து அப்படியே விட்டாச்சு. இதெல்லாம் நான் பாக்ஸிங்ல வாங்கின கப்புகள்னு நீங்க நினைக்கலாம், கிடையாது. இது மட்டும் தான் சண்டை போட்டு வாங்கினது, இது டிகிரி வாங்கினது. இதெல்லாம் செஸ் விளையாடி வாங்கினது தெரியுமா? 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் செஸ் நல்லா விளையாடுவேன். அது வரைக்கும் தான் செஸ் விளையாட வற்புறுத்தினார்கள். அதுக்கப்புறம் வற்புறுத்தினாலும் ஆட மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். 12th கரெக்டா முடியும் போது ஸ்கூல் டீம் கேப்டன், நேஷனல் சில்வர் மெடல், அதோட மூட்டை கட்டிடுவோன்ட்டு அதோட நிறுத்தி அதோட மூட்டை கட்டி செஸ்ஸோட சவகாசத்தை அங்க முடித்து விட்டோம். ஆனா செஸ் நல்லா தான் விளையாடுவேன் முன்னாடி. இதான்ப்பா பேசிக்கலி என் ரூமு. நல்லா இருக்கா? சூப்பரா? ஹாப்பியா? நானும் ஹாப்பி. சொன்னல உள்ள வரும்போது சேஞ்சுக்கு நான் உள்ள வரேன், நீங்க உள்ளேயே இருங்கன்ட்டு. இப்பயும் நீங்க உள்ளேயே இருங்க, நான் வெளியே போறேன். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு பயங்கரமான வீடியோ வருது, செமையான வீடியோ வரும். அடுத்த வீடியோஸே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்புறம் டைமிங்ஸ் வந்து ஃபிக்ஸே பண்ணிடலாம். இந்த மாத்தி பண்றது பெருசா ஒர்க் ஆகல. சண்டே 2 வீக்ஸ் ஒன்ஸ் 12, சண்டே 2 வீக்ஸ் ஒன்ஸ் 12, சண்டே 2 வீக்ஸ் ஒன்ஸ் 12, சண்டே 2 வீக்ஸ் ஒன்ஸ் 12. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க ஒரு பயங்கரமான மூவி சீரிஸ் போய்கிட்டு இருக்கு, அதை போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டா பாய். யாருக்கிட்ட? யாருமுட